பிரைஸ் தி லார்ட். இன்றைய காலத்தில் போட்டிகளும் பொறாமைகளும் கலகங்களும் தீங்குகளும் மற்றவர்களை அழித்து தான் வாழ வேண்டும் என்கிறதான பொல்லாத எண்ணங்களும் தீங்கான எண்ணங்களும் இன்னும் மந்திரங்களும் சூனியம் வைப்பதும் இப்படி பலவிதமான தீமையான எண்ணங்களுக்கு மனிதன் இடம் கொடுத்து மனிதன் மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதான பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், சகரியா 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், அவனவன் பிறனுடைய உண்மையை பேசுங்கள், உங்கள் வாசல்களில் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட தற்பெருமைகளும் சுயநலவாதிகளும் பாவங்களை துணிகரமாய் செய்கிறவர்களும் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பொய் ஆணையிடுகிறதுனால, இருதயத்தில் தீங்கு நினைக்கிறதுனால, மற்ற இடத்துல உண்மையை பேசாமல் பொய்யை பேசுகிறதுனால கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாருங்க, இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த காலங்களிலே உலகமானது மிக கொடிதான நாட்களில் போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிறனை அழித்து தான் வாழ வேண்டும் என்கிறதான எண்ணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு எண்ணமாக கண்டிப்பாக இருக்காது. காரணம், ஆண்டவர் அன்புள்ளவராகவே நல்லவராகவே நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திருந்தார். தன்னை குத்தினவர்களையும் கொலை செய்தவர்களையும் ஆண்டவர் இயேசு அன்பாகவே அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நேசித்ததை பார்க்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒருவருக்கொருவர் ஏமாற்றி பிழைப்பு நடத்தக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். ஆகவே பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளைகள் எதிர்த்து நிற்கக்கூடாது, பேசக்கூடாது. ஊழியர்களுக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிந்து கனத்துடன் அவளை நடத்த வேண்டும். அதே போல ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்குள்ளாகவும் உண்மை என்பது கண்டிப்பாக அவசியமாக இருக்க வேண்டும். தன்னுடைய சொந்த புருஷனிடத்தில் பொய் சொல்லுவதும் ஏமாற்றுவதும் கெட்ட குணங்களை செய்வதும் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று நற்காரியங்களை செய்வோம். மற்றவர்கள் எப்படி வேணாலும் கெட்டு போகலாம், ஆனால் ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நம்மை கர்த்தர் பரிசுத்தமாக நீதியுள்ளவர்களாக நன்மை செய்கிறவராக நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் உலகத்தாரை போல அல்ல, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அளவுக்கு நாங்கள் நீதியும் நேர்மையுமாய் நடந்து நல்லவைகளையே யோசிக்க, நல்லவைகளையே நினைக்க, அதன்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும், எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ராஜ்யத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.